தமிழ்நாடு மாநிலம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டத்தில் அமைந்துள்ளது கடம்பூர் என்னும் ஊர். பாண்டிய மன்னர்கள் காலத்தில் சிறப்பு பெற்று விளங்கிய இம்மண்ணில் கடம்பு மரங்கள் அதிகமாக இருந்தபடியால் கடம்பூர் எனும் பெயர் பெற்றது. 1952 ஊராட்சியாக அமைக்கப்பட்டது. அதன் பின்பு ஊரக வளர்ச்சி இயக்குனர் சென்னை அவர்களின் நடவடிக்கைகள் எண் 55-128/75 நாள் 20/6/1975 படி முதல்நிலை பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. நகராட்சிகள் நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் தேர்தல் துறை அரசாணை எண் MS 270 நாள் 11/6/2004 படி தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 படி 14/6/2004 முதல் சிறப்பு சிற்றூராட்சியாக மாற்றம் செய்யப்பட்டது. நகராட்சிகள் நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் தேர்தல் துறை அரசாணை எண் 55 நாள் 14/7/2006 படி சிறப்பு சிற்றூராட்சிகள் தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920 கீழ் செயல்பட 14/7/2006 முதல் மீண்டும் முதல்நிலை பேரூராட்சியாக மாற்றம் செய்யப்பட்டது. இப்பேரூராட்சி 14.53 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் 12 வார்டுகளையும் 73 தெருக்களையும் 4155 மக்கள் தொகையையும் 3045 வாக்காளர்களையும் கொண்டது. கடம்பூர் பேரூராட்சி சிவலிங்கபுரம், சங்கராப்பேரி என்ற கோடங்கால், சங்கராப்பேரி காலனி, தங்கமாள்புரம் காலனி ஆகிய கிராமங்களை உள்ளடக்கியது. 20.388 கிலோமீட்டர் சாலைகள், 7 கிலோமீட்டர் வடிகால்கள், 213 தெருவிளக்குகள் உள்ளன. 3 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், 2 தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் 3.50 லட்சம் லிட்டர் குடிநீர் பொதுமக்களுக்கு தினசரி வழங்கப்படுகிறது. மேலும் 44 அடிப்பம்புகள் உள்ளன. கரிசல் தரையை கொண்டது. விவசாயம் மற்றும் தீப்பெட்டி, சேமியா, ரசாயன உரம் தயாரிப்பு மற்றும் நூற்பாலை தொழிற்சாலைகள் உள்ளன. பள்ளிகள், கணினி பயிற்சி, தையற் பயிற்சி மையங்கள் உள்ளன. ரயில்வே, தபால் நிலையங்கள், சார்பதிவாளர் அலுவலகம், 3 வங்கிகள், சமுதாய நலக்கூடம், நூலகம், படிப்பகம் உள்ளன. 2 கிலோமீட்டரில் விமானப்படை தளம் முன்பு இருந்தது. 12 கிலோமீட்டரில் கயத்தாரில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவிடம் உள்ளது. பொது சுகாதாரம். கடம்பூர் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை உரக்கிடங்கு சர்வே எண் 1011A2 0.22.5 ஏக்கர் 56 சென்ட். சர்வே எண் 1051 0.33.5 ஏக்கர் 83 சென்ட். மொத்தம் 1 ஏக்கர் 39 சென்ட் அமைவிடமாக கொண்ட இவ்விடம் சங்கராப்பேரி காலனி பழத்தோட்ட ரோட்டிற்கு தென்பக்கம் அருகில் பேரூராட்சி
பேரூராட்சிக்கு பாத்தியப்பட்ட திடக்கழிவு மேலாண்மை வளமீட்பு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மேற்படி கடம்பூர் பேரூராட்சியில் குப்பைகள் வீடு வீடாக வாங்கி சேகரமாகும் குப்பைகளை பொது சுகாதார வாகனங்களான டாடா ஏஸ் ஆட்டோ மற்றும் பவர் டில்லர் மூலம் திடக்கழிவு மேலாண்மை வளமீட்பு பூங்காவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. திடக்கழிவு மேலாண்மை உரக்கிடங்கில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக குப்பைகள் தேங்கிய நிலையில் மலை போல் குவிந்து இருந்தன. அவற்றில் பிளாஸ்டிக் கழிவுகளை பிரித்து தனியே எடுக்கப்பட்டது மீதமுள்ள மட்கும் குப்பைகளை கிட்டாச்சி இயந்திரம் மூலம் 100 அடி நீளம் மற்றும் 25 அடி அகலம் கொண்ட குழிகள் 2 எண்ணம் தோண்டி ஜேசிபி இயந்திரம் மூலம் குப்பைகளை உள்ளே போட்டு பசும் சாணம் தெளித்து அவற்றை செரிக்க செய்து பின் மண் போட்டு மூடப்பட்டு தளப்படுத்தப்பட்டது. தளப்படுத்தப்பட்ட நிலத்தில் குழிகள் தோண்டி அவற்றில் வளமீட்பு பூங்காவில் தயாரிக்கப்பட்ட உரத்தினை போட்டு பலன் தரும் மற்றும் பசுமை மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு தற்போது வளமீட்பு பூங்காவாக காட்சியளிக்கிறது. வளமீட்பு பூங்காவில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் மட்கும் குப்பைகள், மட்காத குப்பைகள் என தரம் பிரிக்கப்படுகிறது. மக்கும் குப்பைகள் தாழ்விரிப்புகளில் போட்டு பசுஞ்சாணம் தெளித்து உலர வைத்து மக்க வைக்கப்படுகிறது. ஒரு திங்கள் கழித்து உலர வைக்கப்பட்ட குப்பைகள் குப்பை தொட்டிகளில் போட்டு புழுக்கள் மூலம் செரிக்க வைக்கப்படுகிறது. செரிமானம் ஆன குப்பைகளை உலர வைத்து அவற்றை சலிப்பு மூலம் சலித்து பின் மூட்டைகளில் அடைத்து சேமிப்பு அறையில் வைக்கப்படுகிறது. பின் அவற்றை பேரூராட்சி மூலம் விவசாயிகளுக்கு ஏலம் விடப்பட்டு அதன் மூலம் பேரூராட்சிக்கு வருவாய் ஈட்டப்படுகிறது. தரம் பிரிக்கப்பட்ட மக்காத குப்பைகளை பிளாஸ்டிக் தாள் பையில் போட்டு போராவாக தைக்கப்பட்டு சேமிப்பு அறையில் வைக்கப்படுகிறது. தற்போது திடக்கழிவு மேலாண்மை உரக்கிடங்கானது வளமீட்பு பூங்காவாக மாறி பூங்காவில் 60 தேக்கு மரங்கள், செண்பக மரங்கள், மாமரங்கள், தென்னை மரங்கள், வேப்ப மரங்கள் மற்றும் பலன் தரும் மரங்கள் வளர்ந்து அருமையான இயற்கை கொஞ்சம் பூங்காவாக திகழ்கிறது. தற்போது நான் வாழ்ந்து வரும் இடம் குப்பை மேடாக காட்சியளித்தது. அந்த குப்பை மேட்டை சீர்படுத்தி பசுஞ்சோலையில் வளர்ந்து வருகிறேன். உங்களின் சீரிய கவனிப்பாலும் இயற்கை உரத்தாலும் பலன் தரும் மரமாகி பயன் தருவேன். அப்படி இருந்த நான் இப்படி ஆகியுள்ளேன். கடம்பூர் பேரூராட்சியில் திடக்கழிவிலிருந்து தயாரிக்கப்படும் உரமானது இயற்கை உரமாகும். துர்நாற்றம் வீசாது, விவசாயத்திற்கு மிக்க நன்மை தருவது. மேலும்
சேகரிக்கப்பட்ட மக்காத கழிவுகள் மறுசுழற்சிக்கு அனுப்பப்பட்டு பணமாக மாற்றப்படுகிறது.